வணக்கம். செய்திச் சுருக்கம். தண்ணீர் பந்தல் திறக்கலாம், சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தது. இரண்டாவது கட்ட லோக்சபா தேர்தல் கடந்த 26ஆம் தேதி நடந்தது. 7வது கட்ட ஓட்டுப்பதிவு ஜூன் 1 நடக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. இதனால் தேர்தல் நடத்தை விதிகள் தமிழகத்தில் தொடர்ந்து அமலில் உள்ளது. இதற்கிடையே வெயிலின் தாக்கத்தை போக்க அரசியல் கட்சிகள் பல இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களின் தாகத்தை தணித்து வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் திறக்கலாமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதை காரணமாக கூறி சில இடங்களில் தண்ணீர் பந்தலை அதிகாரிகள் கிழித்தெறிந்தது சர்ச்சை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூரில் அதிமுக தண்ணீர் பந்தலை அதிகாரி கிழித்து எறிந்ததை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனாலும் தண்ணீர் பந்தல் திறக்க அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அனுமதி கோரி வருகின்றன. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசியல் கட்சிகளின் கோரிக்கைக்கு இணங்க பொதுமக்களுக்காக தண்ணீர் பந்தல் திறக்க ஆட்சேபனை இல்லை. தண்ணீர் பந்தல் அமைத்துவிட்டு அதன் மூலம் எந்த ஒரு அரசியல் ரீதியான செயல்பாட்டிலும் ஈடுபடக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். தண்ணீர் பந்தல் சரியான முறையில் செயல்படுகிறதா என மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்தது. கடந்த சில நாட்களாக ஏற்றம் கண்டு வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்தது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து 53,080 ரூபாயாகவும், 1 கிராம் 115 ரூபாய் குறைந்து 6,335 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 86 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இறுதி ஓட்டுப்பதிவு எண்ணிக்கை வெளியிடுவதில் தாமதம் ஏன்? லோக்சபா தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடக்கிறது. 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கான முதல் கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 19 நடந்தது. 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 26 முடிந்தது. இந்த 2 ஓட்டுப்பதிவுகளும் முடிந்த அன்று மாலை 7 மணிக்கு பதிவான ஓட்டுகளின் சராசரி விகிதத்தை மட்டுமே தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. அதன்பின் இறுதி எண்ணிக்கையை வெளியிடவில்லை. இது எதிர்க்கட்சிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 கட்ட ஓட்டுப்பதிவில் பதிவான இறுதி ஓட்டு சதவீதத்தை தேர்தல் கமிஷன் நேற்று வெளியிட்டது. முதல் கட்ட தேர்தலில் ஆண்கள் 66.22%, பெண்கள் 66.07%, மூன்றாம் பாலினத்தவர் 31.32% ஓட்டளித்துள்ளனர். இதில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 11 மாநிலங்களில் பெண்கள் அதிக அளவில் ஓட்டளித்துள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆண்கள் 66.99%, பெண்கள் 66.42%, மூன்றாம் பாலினத்தவர் 23.86% ஓட்டளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எவ்வளவு ஓட்டுகள் பதிவாகின என்ற எண்ணிக்கை அடிப்படையிலான புள்ளி விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும் என கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பாஸ்டருக்கு கள்ள தொடர்பு கண்டுபிடித்த மனைவி. நடந்தது என்ன? சென்னை நாவலூர் அருகே ஒட்டியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் விமல்ராஜ், வயது 35. இவரது மனைவி வைஷாலி, வயது 33. 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 11 மாத பெண் குழந்தை உள்ளது. பொன்மார் ஊராட்சியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் விமல்ராஜ் உதவி பாஸ்டராக உள்ளார். இதனால் பொன்மாரியிலேயே வீடு எடுத்து வசித்தனர். ஊழியம் செய்து வந்த விமல்ராஜுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வைஷாலிக்கும் விமல்ராஜுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். நேற்று முன்தினம் இரவும் வழக்கம் போல தகராறு ஏற்பட்டது. அந்த பெண்ணுடன் உள்ள தொடர்பை விட்டுவிடும்படி வைஷாலி எச்சரித்தார். விமல்ராஜ் ஆவேசமானார். நீ மட்டும் ஒழுங்கா? மும்பையில் இருக்க ஒருத்தன் கூட நீ தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதா என விமல்ராஜ் சொன்னதும் வைஷாலி கோபமுற்றார். குழந்தைக்காக பொறுத்து போறேன், என் மீது வீண் பழி போட்டா போலீஸ்ல புகார் செய்வேன் என வைஷாலி கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல முயன்றார். பிரச்சனை பெரிதாகிவிடும் என நினைத்து பயந்த விமல்ராஜ் மனைவியை படுக்கையில் தள்ளி தலையணையால் முகத்தை அழுத்தினார். மயங்கியதும் கழுத்தை நெரித்தார். வைஷாலி இறந்ததும் நண்பனுக்கு போன் செய்தார்.
மனைவிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்து விட்டதாக பதற்றத்துடன் சொன்னார். இருவரும் சேர்ந்து வைஷாலியை மருத்துவமனைக்கு காரில் கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே வைஷாலி இறந்து விட்டதாக சொல்லி கதறி அழுதார். நண்பன் முன்னிலையில் நாடகமாடினார். பிறகு வைஷாலி சடலத்தை தனது சொந்த ஊரான ஒட்டியம்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு விமல்ராஜ் எடுத்து சென்றார். திடீரென மூச்சு திணறலும் நெஞ்சுவலியும் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்து விட்டாள் என கூறினார். வைஷாலியின் சொந்த ஊர் மும்பை. பொன்மார் பாஸ்டருக்கு தெரிந்த பெண். அவர்தான் விமல்ராஜுக்கு வைஷாலியை திருமணம் செய்து வைத்துள்ளார். மும்பையிலிருந்து மறுநாள் வந்த உறவினர்கள் வைஷாலியின் முகம், கழுத்து, உடல் உள்ளிட்ட பல இடங்களில் காயங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சாவில் சந்தேகம் இருப்பதாக பிரச்சனை கிளப்பினர். விமல்ராஜ் அழுது நாடகமாடினார். நேற்று முன்தினம் மாலை தாழம்பூர் காவல் நிலையத்தில் வைஷாலியின் பெற்றோர் புகார் அளித்தனர். போலீசார் வந்தனர். இறுதிச் சடங்குக்காக வைக்கப்பட்டிருந்த வைஷாலி சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கழுத்து நெரிக்கப்பட்டு வைஷாலி இறந்தது தெரியவந்தது. நாடகமாடிய விமல்ராஜை தாழம்பூர் போலீசார் கைது செய்தனர். திருப்போரூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியை கொன்றுவிட்டு கணவன் சிறைக்கு போனதால் 11 மாத குழந்தை தாய் தந்தை இன்றி பரிதவிக்கிறது. தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தா இப்படி பண்ணிட்டாங்களே. தமிழகத்தில் இருக்கிற 39 லோக்சபா தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19 தேர்தல் நடந்துச்சு. கோவை தொகுதியில் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலையை வலுவான வேட்பாளரா அக்கட்சி தலைமை அறிவிச்சது. அவரை எதிர்த்து திமுக தரப்புல முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார், அதிமுகவில் ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரனை அந்த கட்சிகள் களம் இறக்கின. போட்டி கடுமையாய் இருந்ததால எப்படியும் ஜெயிச்சிடணும்னு ஆளுங்கட்சியான திமுக அத்தனை முயற்சியும் எடுத்துச்சு. வேட்பாளர் ராஜ்குமாருக்கு ஆதரவா தேர்தல் பணிகள் செய்ய மக்கள் நீதி மய்யம் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தரப்புல இருந்து பல லட்சங்களை கொடுத்தாங்களாம். அதை வாங்கிய நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு செலவு செய்யாம மொத்தத்தையும் அமுக்கிட்டாங்களாம். கட்சி தலைவர் கமல் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காத மாவட்ட நிர்வாகிகள் பணத்தை வாங்கிட்டு அந்த தகவல் கமலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில மாநில நிர்வாகிகளுக்கும் ஒரு தொகையை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களாம். இதனால வெறுப்பில் இருக்க கீழ்மட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் சிலர் வேற கட்சிக்கு தாவர முடிவுக்கு வந்துட்டாங்களாம். 10 லட்சம் முறை கோவிந்தா நாமம். திருப்பதியில் விஐபியான மாணவி. சனாதன தர்மம் பற்றி இளம் வயதினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்தது. 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் சிறப்பு தரிசன அனுமதி வழங்கப்படும் என அறிவித்தது. அதன்படி 1 கோடி முறை கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் அந்த நபரின் குடும்பத்துக்கு விஐபி பிரேக் தரிசன அனுமதி அளிக்கப்படும். அதேபோல 10,116 முறை கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் அவர்களுக்கு மட்டும் விஐபி பிரேக் தரிசன அனுமதி அளிக்கப்படும் என கூறியது. பெங்களூருவைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கீர்த்தனா 10,116 முறை கோவிந்தா நாமம் எழுதி திருமலைக்கு எடுத்து வந்தார். அதனை பரிசீலித்த தேவஸ்தான அதிகாரிகள் கீர்த்தனாவுக்கு விஐபி பிரேக் தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய அனுமதி அளித்தனர். சிறு வயதிலிருந்தே எனது கிராம மக்களும் பெரியவர்களும் கோவிந்தா நாமம் எழுதுவதை பார்த்து வளர்ந்தேன் என கீர்த்தனா கூறினார். கடந்த ஆண்டு நவராத்திரியின் போது கோவிந்தா நாமம் எழுத தொடங்கினேன். தினமும் காலையிலும் மாலையிலும் பக்தியுடன் எழுதுவேன். இப்போது 10,116 முறை எழுதி முடித்து திருப்பதியில் தரிசனம் செய்ததை பாக்கியமாக நினைக்கிறேன் என்கிறார் கீர்த்தனா. திருப்பதி தேவஸ்தானத்தின் அறிவிப்பை ஏற்று முதல் முறையாக கோவிந்த நாமம் எழுதி வந்த கீர்த்தனாவை தேவஸ்தான அதிகாரிகள் பாராட்டினர். அழகு நாச்சியம்மன் கோயில் தூக்குத்தேர் திருவிழா. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த நாகரசம்பேட்டை அழகு நாச்சியம்மன் கோயிலில் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது. அம்மனுக்கு காயத்ரி, வைஷ்ணவ, பார்வதி, மகிஷ்ணி உள்ளிட்ட பல அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. அலங்கரிக்கப்பட்ட தூக்கு தேரில் அழகு நாச்சியம்மன் எழுந்தருளினார். 4 டன் எடையுள்ள தேரை 300 பேர் மாறி மாறி தோளில் சுமந்து கீழக்காட்டு இருப்பு, கீழவிசலூர், நாகரசம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வலம் வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்குதே, என்ன பண்றது?
உத்தரப்பிரதேசத்தின் அமேதி ரேபரேலி இரண்டும் காங்கிரசின் பாரம்பரியமிக்க லோக்சபா தொகுதிகளாக உள்ளன. அங்கு பாஜகவின் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கிய பிறகு 2019 அமேதி தொகுதியில் ராகுலுக்கு எதிராக பாஜகவின் ஸ்மிருதி இரானி களமிறங்கி 55,000 ஓட்டு வித்தியாசத்தில் ராகுலை தோற்கடித்தார். கட்சியின் தலைவரான ராகுலே தோற்று போனதில் காங்கிரஸ் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியில் இருந்து ராகுல் ராஜினாமா செய்தார். கட்சிக்குள் போதுமான ஒத்துழைப்பு இல்லை, மூத்த தலைவர்கள் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டனர் என்ற குமுறல் ராகுலுக்குள் இருந்தது. கடந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கேரளாவின் வயநாட்டிலும் அவர் போட்டியிட்டதால் எம்பி பதவியை தக்க வைக்க முடிந்தது. இந்த தேர்தலிலும் ராகுல் வயநாட்டில் மீண்டும் போட்டியிடுகிறார். அமேதியிலும் போட்டியிடுவார் என காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்த்தனர். இதுவரையில் ராகுல் பிடிகொடுக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்பது மூத்த தலைவர்களுக்கே தெரியவில்லை. அமேதி மற்றும் ரேபரேலி இரண்டுமே காங்கிரஸ் தலைமையின் குடும்ப தொகுதிகள் என்பதால் அது குறித்து அந்த குடும்பம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். 2 தொகுதிகளிலும் மே 20 ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 3ஆம் தேதியுடன் முடிகிறது. அமேதியில் ராகுல் மீண்டும் களமிறங்கி ஸ்மிருதி இரானி மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் ராகுலுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஏற்படும். பிரதமர் வேட்பாளர் என்ற நிலையில் உள்ள ராகுல் ஒரு அமைச்சரிடம் 2வது முறையாக தோற்கிறார் என்றால் அது பெரும் அவமானம். ஒருவேளை அமேதியில் ராகுல் போட்டியிடாவிட்டால் உத்தரப்பிரதேசத்தை சோனியா குடும்பம் கைகழுவி விட்டதாகவும் போட்டியிட பயந்து ஓடிவிட்டனர் என்றும் பாஜக விமர்சனம் செய்யும். அப்படியில்லாமல் பிரியங்காவை நிறுத்தி அவர் வெற்றி பெற்று விட்டால் ராகுலால் முடியாததை பிரியங்கா செய்து முடித்து விட்டார் என்ற பேச்சும் எழும். கட்சிக்குள் ராகுலை விட பிரியங்காவின் கை ஓங்கும். இது கட்சிக்குள் தேவையற்ற பிளவை ஏற்படுத்தும். பிரியங்காவின் கணவருக்கு வாய்ப்பு தரலாம் என்றால் குடும்ப அரசியல் விமர்சனம் மேலும் வலுப்பெற்று நாட்டின் பிற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை குறைக்கும். இத்தனை பெரிய குழப்பங்கள் சூழ்ந்திருப்பதால் தான் அமேதி ரேபரேலி தொகுதிகளில் வேட்பாளர்களை முடிவு செய்ய முடியாமல் இடியாப்ப சிக்கலில் காங்கிரஸ் மேலிடம் சிக்கித் தவிக்கிறதாம். அட்ராணி நொறுக்குடா, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள காட்டுக்கோட்டையில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. ராஜேந்திரன் விற்பனையாளராக உள்ளார். மதுபாட்டில் வாங்க வந்தவர்களிடம் விற்பனையாளர் பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமான 2 மதுப்பிரியர்கள் இரும்பு கேட்டில் பீர் பாட்டில்களை வீசி எறிந்து உடைத்து ரகளை செய்தனர். அப்போது மது வாங்க வந்த ஒருவர், போலீஸ் வரும்யா, பேசாம போயிடுங்க என மெதுவாக சொல்ல, கேஸ் போடட்டும் பார்த்துக்கலாம், 1 மாசத்துக்கு எத்தனை 10 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேணாமா என ரகளை செய்தவர் சொன்னார். டாஸ்மாக் கடைக்குள் இருந்த சிசிடிவி கேமராவில் எல்லாமே பதிவானது. ஆதாரங்களுடன் கடை மேற்பார்வையாளர் முருகேசன் ஆத்தூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிப்பதை தட்டி கேட்ட குடிமகன்கள் 48 வயது ராஜதுரை, 40 வயது மாதேஸ்வரன் ஆகியோரை கைது செய்தனர்.